இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? ஊருக்குள்ள சொல்லலாம், நான் சொல்றேன். ஊருக்குள்ள சொல்ல நீ எதுக்கு சொல்ற? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த திராவிட மாடல் ஒண்ணு இருக்கு. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி படிக்கும். சமூக நீதியை தொடர்ச்சியாக சவப்பட்டியில் ஏற்றிக் கொண்டிருப்பது இவர்கள் தான். எங்கிட்ட இல்லையே. உங்ககிட்ட இல்லைன்னா உங்க அண்ணன் கிட்ட வாங்கி கொடு. ஐயோ, அவர் எங்க அண்ணன் இல்ல, எங்க மாமா. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உருட்ட வேண்டியது, பயங்கரமா உருட்ட வேண்டியது. தொடர்ச்சியாக இங்கே கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது. மாசு சொல்றாரு 0% கஞ்சா, 0% கல்டிவேஷன். கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. அப்ப இது வரைக்கும் பிடிபட்டதெல்லாம் கஞ்சாவா கருவேப்பிலையா சார்? தெரியலையப்பா. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம், நேத்து பிடிபட்டிருக்காங்க சென்னையில துறைப்பாக்கத்துல ஒரு பொண்ணு சரண்யான்னு சொல்லி 1 கிலோ 200 கிராம் கஞ்சா வச்சு அவங்க மாசுவோடு இருக்கக்கூடிய புகைப்படம் இப்ப வெளியில வருது. இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற அம்மணி கழக மகளிர் அணி. எந்த கழகம்? வேற எந்த கழகம்? கஞ்சா விற்போர் கழகம். என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. மாசுவோட பழக்க வழக்கத்தெல்லாம் பாத்தீங்களா? காலேஜ்ல ஏறி குச்சி போய் கற்பழிக்கிறவன், அவங்ககிட்ட போய் உட்காந்து பிரியாணி திங்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கஞ்சா வைக்கிற பொம்பளை. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இவ்வளவு கேவலங்களையும் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் 0 கஞ்சா, 0% கஞ்சான்னு சொன்னது உங்கள்கிட்ட இல்ல, எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னன்றதை நீங்க சொல்லணும் முதல்ல. பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. ஏன்னா கஞ்சாவை ஒழிப்போம், அபினை ஒழிப்போம், ஹெராயினை ஒழிப்போன்றது எங்கயா ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்க வேண்டியது, தேவைப்படும் போது எடுத்து விற்க வேண்டியது. உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எவ்வளவு பெரிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, IAS அதிகாரி இருக்காங்க, IPS இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சிஸ்டம் உங்க கையில இருக்கும் பொழுது காசியப்பம் பாத்திர கடையில இருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான் சார். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? உலக கோப்பையில போய் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கர நாற்காலி கிரிக்கெட்டிற்கான இந்திய அணி கேப்டன் என கூறி வலம் வந்திருக்கிறார். இதுல என்ன வேடிக்கைனாக்கா, ஏங்க ஒரு உலக கோப்பை ஜெயிச்சாக்கா 1 கப்பு கொடுப்பாங்களா 2 கப்பு கொடுப்பாங்களா? சின்னவரை பார்க்கும் போது ஒரு கப்பு, முதலமைச்சரை பார்க்கும் போது ஒரு கப்பு. கோப்பையுடன் அமைச்சர் ராஜகண்ணப்பனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் வினோத் பாபு. வினோத் பாபுவை முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் அழைத்து சென்று வாழ்த்து பெற்றிருக்கிறார். இது என்னடா கொடுமையா இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா. அதை விட ஆனா அவனுக்கு அரசாங்க வேலை தருகிறோம் அறிவிப்பு வந்தது, அவனுக்கு வீடு கொடுக்க போறோம் அறிவிப்பு வந்தது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி இத உச்சபட்சமா அந்த போதை கலாச்சாரம் என் இளைஞர்களை எந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்குனாக்கா, சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல குடிக்கிற காட்டுல வருதா வரலையா? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளியில் வகுப்பறையிலேயே மாணவிகள் மது அருந்தும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இன்னைக்கு அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பக்கத்துல குடிக்கிறவனை குடிக்காம பாத்துக்கங்க. இதை என் வேலையா உங்க வேலையா? I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், இருக்கிற எல்லா கட்டணத்தையும் உயர்த்த வேண்டியது. இவர் கேட்டா வெளிநாட்டுக்கு போறாராம். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. வெளிநாட்டுக்கு போயிட்டு பல ஆயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்றாரு. அப்ப பல ஆயிரம் கோடி முதலீடு இங்க உள்ள வர்த்தகமா வந்திருக்குன்னா என் மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமா? நாசமா போயிருவீங்கடா. இந்த முறை பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் நெருங்கினோடனே 3000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க மக்களை காப்பாற்றுகிறோம். உண்மையாலுமே நீங்க மக்களை எப்படி காப்பாற்றணும்? மாசம் மாசம் மின் கட்டணம் குறைக்கிறீங்களா? குறைச்சிங்களா? 500 ரூபாய் கட்டினால 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? நிச்சயமாக
திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் இல்லை. உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. இந்த முதலமைச்சர் சொன்னவற்றை மற்றும் இந்த கட்சி சொல்லவில்லை, செய்யவில்லை, சொல்லாதவற்றையும் செய்தார்கள். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? உண்மையான கருத்து, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகள் மிக பல, வேதனைகள் மிகச் சில. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தம்பி தமிழரசு திரும்ப திரும்ப என்னை பார்க்கிறார், உங்கள் வாக்கு யாருக்கு என்று. நான் கர்நாடகத்தில் இருக்கிறேன், எனக்கு இங்கே வாக்குரிமையே கிடையாது. நான் இங்கு தமிழகத்தில் இருந்திருந்தால் புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிப்பேன். ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. கர்நாடகாவில் வாக்கு வைத்திருப்பவரே, கர்நாடகாவில் வாக்கு இருப்பதனால இங்க தமிழ்நாடு பிரச்சனை தெரியல. உங்களுக்கு அங்க ஓட்டு இருக்கு, எங்க நாங்க செத்தா உங்களுக்கு என்ன? அங்க ஓட்ட வச்சுக்கிட்டு இங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க. உன் போதைக்கு நான் புரியுமா தான் உனக்கு? என்ன தண்ணி எங்க தண்ணி எங்கடா தண்ணி? திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். நல்லாதான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனை எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.